கிறிஸ்தியஸுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் உபாகமம் 5:10. என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்ளுவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன். அல்லேலூயா. பாருங்க, நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா இரக்கம் செய்கிறவர், இரக்கமுள்ளவர், கிருபை உள்ளவர், அன்புள்ளவர், ஆழ்மையுள்ளவர், மன்னிக்கிறவர், விசாரிக்கிறவர், பாதுகாக்கிறவர், பலப்படுத்துகிறவர், நிறைய பண்புகளை நம்ம பார்க்கிறோம். இங்க சொல்ற இந்த வசனத்துல ஆண்டவரிடத்துல அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை, அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிற அவருடைய பிள்ளைகளுக்கு 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராக இருக்கிறாராம். இல்லையா? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு, யோசேப்பு, இங்க 4 தலைமுறை தான் நம்ம பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றது 1000 தலைமுறை மட்டும். எவ்வளவு பெரிய ஆண்டவர், எவ்வளவு அன்புள்ள ஆண்டவர் பாருங்க. அதே நேரத்துல விக்கிரக ஆராதனை செய்கிறாங்கல்ல, அவங்களுக்கு எப்படிப்பட்ட காரியம்னு சொல்லி பார்க்கும்போது, என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராக இருக்குது. விக்கிரக ஆராதனை செய்கிற மக்கள் குறித்து பார்க்கும்போது அவங்க 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும்தான். ஆனால் ஆண்டவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்கிற மக்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராக இருக்கிறார். ஆகவே இரக்கம் செய்கிற அந்த ஆண்டவரை நாம் பற்றி கொண்டு அவருடைய வழியில ஒவ்வொரு நாளும் நடப்போம். தொடர்ந்து நமக்கு பிறகு வருகிற சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதித்து நமக்கு வருகிற பிள்ளைகளிடத்துல இரக்கம் செய்கிறவராய் இருப்பார். அவர் மாறாதவர். ஆகவே அவருடைய வார்த்தையை பிடித்துக் அவருடைய அடிச்சூடுகளை நடப்போம், ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்வோம். செபிப்போம். நேசிக்கு நல்ல தகப்பனே, நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைக்காக, உற்சாகமான ஆசீர்வாதமான வார்த்தைக்காக நன்றி. ஆமாண்டவரே, அந்த வார்த்தைகளை நாங்கள் பிடித்துக் கொண்டு ஆண்டவரே இப்படி கற்பனைகள் நடந்து நீர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் ரட்சிகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்னென்றைக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.